இன்று காலை தனி நீதிபதி ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கலாம் என்ற தீர்ப்பை வழங்கியிருந்த நிலையில் தற்போது அந்த தனி நீதிபதியின் தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எம்முடைய செய்தியாளர் மதியழகன் பேசிக் கொண்டிருந்தார். மதியழகன், நீங்க தொடரலாம். படத்தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் படத்திற்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டிருந்தது. மேலும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற தணிக்கை வாரிய தலைவரினுடைய உத்தரவையும் ரத்து செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உடனடியாக தணிக்கை வாரியம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. அப்பொழுது இது போன்ற ஒரு உத்தரவு தங்களுக்கு வந்திருக்கிறது, அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம். அதற்கான அவசரம் என்பது இது போன்று உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பிற்பகலில் விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். பின்னர் 2:15 மணிக்கு விசாரணைக்கு மீண்டும் முறையிட்ட பொழுது 3:30 மணிக்கு எடுப்பதாக தெரிவித்தனர். பின்னர் சுமார் 4:15 மணி அளவில் வழக்கு விசாரணை தொடங்கியதும் முதலில் மனுதாரர்கள் தரப்பில், அதாவது தணிக்கை வாரியம் தரப்பில் 2 வழக்கறிஞர்கள், சொலிசிட்டர் ஜெனரல் மற்றும் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். அதற்கு அடுத்தபடியாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் 2 வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். அப்பொழுதுதான் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதில் என்ன அவசரம், இதற்கு 2 நாட்கள் கூட 2-3 நாட்கள் கூட அனுமதி இல்லையா, பதில் மனு தாக்கல் செய்யக்கூடிய கூட அவகாசம் வழங்க முடியாத அளவிற்கு என்ன அவசரம் என்றெல்லாம் நீதிபதிகள் கடுமையான கேள்விகளை எழுப்பி தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருந்தனர். தடை விதித்ததோடு மனு குறித்து பதிலளிக்க உத்தரவிட்டு, அதாவது பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 21 ஒத்திவைத்திருக்கிறார்கள். மதியழகன், நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தயாரிப்பாளருக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்றதையும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. அதே தான் தயாரிப்பு நிறுவனமும் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல தயாரிப்பு நிறுவனம் இந்த இழப்புக்கு ஈடு செய்யறதுக்கு அவங்களால சட்டத்தில் ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா? அதாவது நீங்கள் கேட்கும் புரிந்து கொண்டால், இந்த தயாரிப்பு அதாவது படம் வெளியீடு தள்ளி போனதற்காக இழப்பீடு போன்று நீதிமன்றத்தில் கேட்க முடியுமா என்றால், அவர்கள் அப்படி கோருவதற்கான இடம் எதுவும் சட்டத்தில் கிடையாது. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அதாவது சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு சில கேள்விகளை எழுப்பி அவர்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றுகிறார்கள். அதன் காரணமாக படம் தள்ளி போகிறது. எனவே இதற்காக சட்ட ரீதியாக எல்லாம் தயாரிப்பாளரால் எந்த விதமான ஒரு இழப்பீடும் கோர முடியாது. ஒருவேளை இந்த படத்தை அவர் உரிய நேரத்தில் வெளியிட்டு அதற்குரிய அவர்கள் உரிய நேரத்தில் வெளியிடுவது போன்ற நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றினால் அவர்கள் இந்த லாபத்தை இந்த இழப்பை எப்படி சரி கட்ட வேண்டும் என்பது தயாரிப்பாளர் அவர் எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முடிவுகளை பொறுத்ததே தவிர நீதிமன்றத்திலோ அல்லது வேறு எந்த அமைப்பிடமோ அவர் நிவாரணம் எல்லாம் கோர முடியாது. அதற்கு சட்டத்தில் முற்றிலுமாக இடம் கிடையாது. ஏனென்றால் இது ஒரு நடைமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அது தொடர்பான விவகாரம் தான் நிலையில் இருக்கிறது. அதாவது சென்ட்ரல் மத்திய தணிக்கை வாரியம் என்பது சட்டத்திற்கு உட்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு முடிவு. அந்த அமைப்பினுடைய முடிவினால் தேதி தள்ளி போகிறது என்பதற்காக நிவாரணம் கோருவதெல்லாம் சட்டத்தில் ஒரு இல்ல காரியம்தான். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யுஏ சான்றிதழ் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இந்த படம் தள்ளி போறதுக்கான ஒரு பெரிய ரீசனா இருக்கு. பொதுவாகவே இந்த யுஏ சான்றிதழ் வழங்குவதற்கு என்னென்ன நடைமுறைகள் இருக்கு? இந்த படம் இல்ல, பொதுவாக எந்த படமாக இருந்தாலும் அதோடைய நடைமுறை என்ன? அதாவது படத்தை பொறுத்த வரைக்கும் ஏ சான்றிதழ், யுஏ சான்றிதழ் என்ற சான்றிதழ்கள் வழங்கப்படும். ஏ சான்றிதழை பொறுத்த வரைக்கும் அதாவது படத்திற்கு என்ன மாதிரியான சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும், 18+, 16+ என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டிருக்கும். அது எதை பொறுத்து என்றால், அந்த படத்தில் என்ன மாதிரியான காட்சி அமைப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன, ஆபாசமான காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றனவா, வன்முறையான காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றனவா, வசனங்கள் என்ன மாதிரியான வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன, அந்த படத்தினுடைய
கதை அம்சம் என்ன, திரைக்கதை என்ன, அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் என்ன என்பதையெல்லாம் பொறுத்துதான் அந்த படத்திற்கு என்ன மாதிரியான சான்றிதழ் வழங்குவது என்பது தணிக்கை வாரியத்தினுடைய முடிவு. ஆபாசமான காட்சிகள், சிறுவர்கள் பார்க்கக்கூடாது என்றெல்லாம் கூட 18 அதாவது 18+ சான்றிதழ், சான்றிதழ் வழங்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் சில படங்களில் அது போன்ற காட்சி அமைப்புகள் இல்லை என்றாலும் கூட அதிக அளவிலான வன்முறை காட்சிகள் இருக்கும். வன்முறை காட்சிகளும், ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளும், வசனங்களும் ஒருவேளை அது போன்று வைத்திருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரியான சான்றிதழும் கொடுப்பார்கள். இது இரண்டுமே இல்லை என்றால் ஒரு தரப்பை அதாவது இது பகைமையை உண்டாக்கும், இரு தரப்பினரிடையே மோதலை உண்டாக்கும், அது போன்ற தணிக்கை வாரியம் கருதினாலோ, அதே போல இந்த குறிப்பிட்ட வசனம் என்பது பிறரை புண்படுத்தும், வேற்று மொழிக்காரர்களை புண்படுத்தும், மற்ற மதத்துக்காரரை புண்படுத்தும், வேற்று பிரிவினரை புண்படுத்தும் என்று தனித்துவ சொல்வதற்கோ அல்லது அதற்கு ஏற்றாறு சான்றிதழ் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.